பிரசாந்த் இப்பவும் அதே கிரேஸோட இருக்காரே! ப்பா! ஸ்நேகாவோட சூப்பரான ரொமான்ஸ் டான்ஸ். தமிழ் சினிமாவுல டாப் ஸ்டார் அப்படின்னு ரசிகர்களால அழைக்கப்பட்டவரு பிரசாந்த். பல ஹிட் படங்கள்ல நடிச்ச அவரு 90கள்ல இளம் முன்னணி ஹீரோவா வலம் வந்தவரு. இப்போ டாப்ல இருக்கக்கூடிய அஜித், விஜய விடவும் உயர்ந்த இடத்துல இருந்தாரு. ஆனா, அவருக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் அவரோட மார்க்கெட் சரியறதுக்கான காரணமா அமைஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நடிகர் பிரசாந்த் தமிழ் சினிமாவுல டாப் நடிகரா வலம் வந்தவரு. தியாகராஜனோட மகனான இவரு வைகாசி பொறந்தாச்சு படம் மூலமா ஹீரோவா அறிமுகமானாரு. முதல் படமே மெகா ஹிட் ஆச்சு. அழகும் திறமையும் ஒரு சேர இருந்தாலும் முதல் படமே மெகா ஹிட் ஆனதாலயும் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அமைஞ்சது. அத சரியா யூஸ் பண்ணிக்கிட்ட அவருக்கு தொட்டதெல்லாம் ஹிட் படங்களா அமைஞ்சது. அதுக்கப்புறமா பாலு மகேந்திராவோட இயக்கத்துல நடிச்சாரு. அதைத் தொடர்ந்து ஹிட் கொடுத்துட்டு வந்த பிரசாந்த் மணிரத்னம் இயக்கத்துல திருடா திருடா படத்துல நடிச்சாரு. அதுக்கு பின்னாடி தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சு முன்னணி நடிகர் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு உயர்ந்தாரு. குறிப்பா இப்போ டாப் ஸ்டார்களா இருக்கக்கூடிய விஜய், அஜித் இவங்கள விடவும் உயர்ந்த நிலையில 90கள்ல இருந்தவரு பிரசாந்த். இன்னைக்கு விஜய் இல்லனா அஜித் இந்த 2 பேரோட ஒரு இடத்த அவரு தான் பிடிச்சிருக்க வேண்டியது. இப்படி உச்சத்துல போய்க்கிட்டு இருந்த பிரசாந்துக்கு சில சறுக்கல்கள் ஏற்பட்டுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் அவரோட மனைவிக்கும் அவருக்கும் நடந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனையில கவனம் செலுத்தினதால சினிமாவுல அவரால கவனம் செலுத்த முடியல அப்படின்னும் வாய்ப்புகள் குறைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற கூற்றும் இருக்கு. மனைவி பிரச்சனை மட்டும் இல்லாம பிரசாந்தோட வாழ்க்கையில அப்பாவோட தலையீடு அதிகம் இருந்தாலும் பிரசாந்த் பாதியிலேயே காணாம போயிட்டாரு அப்படிங்கிற திரைத்துறையில பேச்சுக்களும் இருக்குது. சூழல் இப்படி இருக்க மறுபடியும் இப்போ கேமரா முன்னாடி ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. விஜய் கூட கோட் படத்துல முக்கியமான கேரக்டரை ஏற்று அவரு நடிச்சாரு. அந்தகன் படத்துல ஹீரோவா நடிச்சாரு. 2 படங்களுமே பெரிய வெற்றியை பெறல. வெள்ளித்திரையில மட்டும் இல்லாம சின்ன திரையில நடக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோ ஒண்ணுலயும் நடுவரா பங்கேத்துட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சியில அவர் கூட சிம்ரன், ஸ்நேகா இவங்களும் நடுவர்களா இருக்காங்க. இந்த நிலையில நிகழ்ச்சியில பிரசாந்தும் ஸ்நேகாவும் ஜீன்ஸ் படத்துல இடம்பெற்ற அன்பே அன்பே கொல்லாதே பாட்டுக்கு நடனம் ஆடினாங்க. அப்போ 90கள்ல என்ன மாதிரியான கிரேஸோட நடனம் ஆடினாரோ அத அப்படியே அச்சு பிசகாம ஆடினாரு. அவரோட நடனத்தை பார்த்து செட்டில் இருந்தவங்க சந்தோஷத்துல கத்துனாங்க. அது மட்டும் இல்லாம நெட்டிசன்களோ உடல் மட்டும் கொஞ்சம் ஸ்லிம்மா இருந்தா இப்பவும் அவரு ஒரு பெரிய ஹீரோவா ஒரு ரவுண்டே வரலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.